இதுக்குத்தான் அப்போவே சொன்னாங்க, நல்லா படிச்சிருந்தா இந்நேரம் வெளிநாட்டுக்கு போயிருக்கலான்னு எல்லாம் அப்போவே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்நேரம் நல்லா படித்து உண்மையிலேயே வெளிநாட்டுக்கு துபாய் இல்லைன்னா ஈரானுக்கு போயிருப்பேன். ஆனால் திரும்பி வந்திருக்க மாட்டேன். நானும் வெளிக்கு போவேன். வெளிக்கு இருக்க போகிறதோட பொச்சை மூடிட்டு வந்து வீட்டில் உட்காந்தா உயிர் வாழலாம். இல்லை பெருமை பீத்தறக்குன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போனால் வெளிக்கு போக கூட முடியாத மாதிரி பண்ணிடுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி சாவாமல் வாழ்கிறது தான் மிகப்பெரிய வேலையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த வேலைக்கு யார் இருக்கீங்களோ முடிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது போதாதுன்னு ஈரானோட சுப்ரீம் லீடரை வேற போட்டு தள்ளிட்டானுங்க. எனக்கு என்ன புரியலினா, அவன் லீடராக இருந்தால் என்ன, சுப்ரீம் லீடராக இருந்தால் என்ன, எப்படி போட்டு தள்ளிட்டேன். இனி அவன் சாகிறது இல்லாமல் இனி எத்தனாயிரம் பேர் சாக போகிறான்னு தெரில. மொத்தத்தில் ஒன்று தெரிஞ்சு போச்சு, இனி மொத்தத்தில் அமெரிக்காக்காரன் சாகிற வரைக்கும் இனி எவனும் சாகாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். போடுறேன் நானே அமெரிக்கா போய், அவன் பேர் என்ன, ட்ரம்ப்பா, அவன் நெத்தியில் கன்னை வச்சு இந்த வார் நிறுத்துறியா இல்லையான்னு நான் கேட்டு அவன் நெத்தியில் ஒரு பாம் போட்டு இறக்குறேன். புல்லட் இறக்குறேன்.